தனுசு ராசி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மற்றும் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம் ரெண்டுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எப்படின்னா, கால புருஷனுக்கு 9வது வீடு. 9ங்கிறது நல்ல ஜெயமான ஒரு இடம். அதாவது பேரு புகழ் சந்தோஷத்திலே இருக்கக்கூடியவங்க, ஆன்மீக தெய்வப்பற்று எல்லாமே இருப்பாங்க, நம்பிக்கைக்கு உரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய அமைப்பு எப்படின்னா, கடன் கொடுத்தா அந்த கடனை இவங்க கேட்கக்கூடாது, கேட்டாங்கன்னா இவங்க எதிராகிடுவாங்க. கொடுத்த கடனை கேட்கக்கூடாது, இதுதான் இவங்களுடைய அமைப்பு. அதனால் இவங்க யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு முன்னாலே இவங்க யோசிக்கிறது இல்லை. அதாவது அநியாயத்துக்கு நல்லவன்வாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த தனுசு ராசி. ஏன்னா குரு இல்லையா, கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரம் சொல்லக்கூடிய குரு. இது குரு பார்க்க கோடி நன்மை. குரு இல்லாமல் எதுவுமே சித்திக்காது. அதான் இந்த தனுசு. எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க. எல்லாருமே இப்போ டீச்சிங்லாம் இவங்க தான் வருவாங்க, எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க, கோர்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இவங்க படித்த மாணவர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் எந்த மாணவர்களும் படிச்சுட்டு போவாங்க தவிர இவர் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அதை பற்றி இவரும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த அமைப்புகள் அப்படி தான் இருந்தால். ஆனால் நல்ல ராசி, எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறான்லாம் நினைக்காதீங்க. தெய்வப்பற்று உள்ளவங்க, தெய்வம் அது. அதாவது மனிதர்களே காப்பாற்றினா கூட தெய்வம் இது காப்பாற்றும். அதான் தெய்வம் மனுஷ ரூபானாம் சொன்னான், மனுஷ தெய்வ ரூபானாம் இதான். அப்போ மனுஷனை தெய்வம் காப்பாற்றுதா, கடவுள் தெய்வம் மனுஷனை காப்பாற்றானா, தெய்வம் தான் மனிதரை காப்பாற்றும். அப்போ தெய்வம் யாராவது ஒரு உருவத்தில் மனுஷ ரூபானாம் சொன்னோம் இல்லையா, அந்த மனித ரூபத்தில் இவர் காப்பாற்றிடும். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இது கை வந்த கலை. இறைவனுடைய ஆசீர்வாதம் பண்ணாதான் அது தனுசுல பிறக்க முடியும். எல்லாரும் தனுசுல பிறக்க முடியாது. அதுக்காக நான் தனுசு ராசி கிடையாது, தனுசை பற்றி பெருமையாக பேச வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு. இதுதான் உண்மை. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பெருந்தன்மையாக உரியவர்கள். ஏன்னா நானும் ஒரு மாணவர் தான், ஒரு குருக்கிட்ட படிச்சு தான் வந்தேன். அதான் உண்மை. அதனால் போற்றுதலுக்குரியவர் குரு. உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு தனுசு ராசிக்கு குரு எங்கே இருக்காருன்னா, 7ன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு அதிபதி அவர். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு. ஒரு 6-7 மாத காலமாக உங்கள் காட்டில் மழை தான். உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் தான் போயிட்டுருக்கு, ராஜ யோகம் போயிட்டுருக்கு. 7ஆம் இடத்துலேருந்து எல்லா காரியத்தையும் முடிச்சிருக்கார். திருமணம், குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி உறவு, ஊடல் பாடல், சங்கீதம், கலை நயத்தோட உங்கள் அமைப்புகள்லாம் சிங்காரமாக சிரிச்சுக்கிட்டு இந்த ஆண்டு எல்லாமே போன ஆண்டு முடிச்சிருக்கீங்க. இந்த ஆண்டில் காலம் வச்சுருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவாகவே செய்யும், நல்லதே செய்யும், பயப்படாதீங்க. இந்த தனுசு ராசினியர்களுக்கு மற்றவங்க எல்லாரையும் வளர்க்குறீங்க இல்லையா, உங்களை கடவுள் வளர்ப்பாரு சொல்லணும் இல்லையா, அதுதான் நீங்கள் கடவுளுடைய புள்ள. இதுதான் அது. அப்போ இந்த ராசிக்கு ராசி அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்க கோடி நன்மை. ராசியை பார்க்கும்போது ராசிநாதன் வலு பெறார். சப்தமாக பார்வையாக தன்னுடைய 180 டிகிரியில் தனுசு ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு யோகம். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2026 சிரிச்ச முக, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பழகிறவங்க யாரு நல்லவங்க கெட்டவன் மட்டும் யோசிக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் நல்லா செய்யணும், எல்லாருக்கும் நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் நிலைமையும் கொஞ்சம் திருப்பி பார்த்துக்குங்க. தனக்கு மிஞ்சினதான் தானம் தர்மம், எல்லாத்துக்கும் வாரி கொடுத்துடாதீங்க. இருக்கக்கூடிய அமைப்புகளை தான். இந்த ஆண்டு நல்ல பணம், காசு, பேர், புகழெல்லாம் எல்லாமே கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எங்கே போகிறாருனாக்கா 8ஆம் இடத்துல போகிறார், அஷ்டமஸ்தானத்தில் போகிறார். பயப்படாதீங்க. அஷ்டமஸ்தானத்தில் போய் உச்சநிலை பெறார். ராசிநாதன் உச்சநிலை பெறது ஒரு யோகம், சிறப்பான யோகம். அதனால் பயப்பட தேவையில்ல. தன்னுடைய சுகஸ்தானத்தையும் பார்க்குறார், தாய் சாணத்தையும் பார்க்குறார். அவருடைய இன்னும் 2 வீடு, மொத்தம் 2 ஆதிபத்தியம் வாங்கின குரு அவரு தன்னுடைய தனுசையும் தன்னுடைய மீனத்தையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்காரு. அவர் உச்சபலம் பெறும்போது அவர் மீனத்தை பார்க்கும்போது தனுசு ராசியை பார்க்க மறந்துடுறார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அதனால தனக்கு மிஞ்சினதான் தானம் தர்மம்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துடாதீங்க. இதுக்கு தான் சொன்னேன். அப்போ உங்களுக்கும் சேர்த்து வைங்கன்னு. ஏன்னா ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னா, தானம் பண்ணாலும் பார்த்து தானம் பண்ணுங்க. தனக்கு மிஞ்சினதான் தானம். இதுதான். அப்போ ஏன்னா சில நேரத்தில் ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைட் ஆகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்ல வரேன். இதுதான். இப்போ உங்கள் ராசிக்கு 7லேருந்து அவருடைய புனிதமான பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறனால உங்கள் ராசியினுடைய தன்மை சிறப்பாக இருக்கும். இந்த 7-8 மாதம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் இந்த ஒரு 5 மாத காலமாக அப்படி தான் போகும். குரு மாறி வெளியே வந்தாலும் நல்லா தான் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ சனி உங்கள் ராசிக்கு 3லேருந்து எல்லா யோகத்தையும் கொடுத்துருக்காரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம். அதாவது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் தான் இருக்காரு. எல்லாம் போட்டுறீங்க. பணம், காசு, பேரு, புகழ், சந்தோஷம் எல்லாமே. அதில் எந்த குறைபாடும் இல்லை. சனியால் 4க்கு போகிறாரு. அவர்
இது 4ஆம் இடம் வந்து மோசமான இடம். அந்த இடம் வந்து எப்படின்னாக்கா கேந்திரம், அது கேந்திரமாக இருந்தாலும் 4ஆம் இடம் வந்து அர்த்தாசிரம சனியாக போகிறாரு, அசிரமத்தில் பாதி பலனை கொடுப்பாரு. பயப்படாதீங்க, சனியால் யோகம்தான். உங்களுக்கு சனி 2 கூடையவர், உங்களுக்கு குடும்பாதிபதி. அதனால் குடும்பத்தை கெடுக்க மாட்டார். சனி உங்களுக்கு யோகாதிபதி தான். அதனால் சனியால் சங்கடம் இல்லை. அர்த்தாசிரம சனியை எடுத்துக்க வேண்டாம். தொழிலெலாம் கை வைக்க மாட்டார், நல்லாயிருக்கும். குரு 8ல் போய் மறையிறான்னு பார்க்காதீங்க, அது யோகத்தை தான் கொடுப்பார். அதுக்கடுத்தது உங்களுக்கு கேது உங்களுக்கு வந்து எங்கே இருக்கான்னா 9ல் இருக்கார். கோவில் குளம் வழிபாடு, சந்தோஷம், ஆன்மீக பயணம், இது எல்லாமே இருக்கும். தீர்த்த யாத்திரை, தேவ தரிசனம், மகான்கள் சந்திப்பு, இது எல்லாமே உங்களுக்கு புனிதமான யாத்திரை எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். அதில் தடங்களே இருக்காது. அதுக்கு தகுந்த பணம் வருமானம் எல்லாம் இருக்கும். குழந்தை பாக்கியம், சந்தோஷம், குழந்தைங்களால் நன்மை, இது எல்லாமே இருக்கும். படிப்பு விஷயங்களில் தடை இருக்காது. பொருளாதார விஷயங்களில் உயரும். நடுவில் சில இடத்துல பிரேக் ஆகும். அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருங்க. என்ன பழக்கம் இல்லாத ஆளுகிட்ட போய் பேசாதீங்க. ஏன்னா உங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. எல்லாத்தையும் பேசுகிற போல இருக்கும். எல்லாருக்கும் நல்ல செய்யற மாதிரி அந்த மாதிரி சொல்லாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும். இந்த ஆண்டு அந்த மாதிரி ஆண்டு. 2வது வந்து வழக்கு சந்திப்புலாம், பழைய வழக்குகள்லாம் இருக்கும். அது இப்போ உங்களுக்கு ஜெயமாகும். ஏன்னா குரு வந்து உச்சநிலைக்கு வரார், ஜெயமாகும். 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் உச்சநிலைக்கு வருவார். நம்ம நினைக்கும் போல வரமாட்டார். இப்போ உங்களுக்கு நல்லதே செய்வார். இதே மாதிரி குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்தார். யோகத்தை தான் கொடுத்தார், பாதகத்தை கொடுக்கல. சிறப்பாக செயல்படும், நல்லாயிருக்கும், வாழ்க்கை முன்னேறும். 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய்.